பரவால்ல. என் பையன் தான் அந்த கேரக்டர் குடுத்துருக்கான். இங்க இங்க பையன் வந்துருவான்ல, தேடுறேன் வந்துருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேன். சரியா நடிக்கிறேன் நானு. பையன பார்த்தீங்களா? நேத்து நைட்டு போனான். இன்னும் வரல. பையன பார்த்தீங்களா? பையன பார்த்தீங்களான்னா, ஒருத்தன் வந்து, "ம்மா உங்க பையன் மலையிலேருந்து கீழ விழுந்துட்டாம்மா." எனக்கு ஒண்ணுமே இல்ல அந்த இடத்துல. அப்படியே எல்லாமே அஸ்தமனமான மாரி இருட்டாயி, காதெல்லாம் அடைச்சு, தொண்டையெல்லாம் இறுக்கி, ஒரு நிமிஷம் நான் செத்துட்டேன் அந்த இடத்துல. அது மாதிரி சீன்லயே அந்த மாரி தான் அமைஞ்சுச்சு. சீன்ல வந்துட்டு கிராமத்துல ஒரு ஓரமா பிள்ளைய வந்து கொண்டு வர்றதுக்காக ரெடி பண்ணி மக்கள்லாம் நிப்பாங்க. நானு, இவரு பார்த்திபன், அப்புறம் பாரதிராஜா அவங்கலாம் உட்காந்துருக்காங்க. என்னைய வந்து உங்க பையன பார்க்க வாங்க வாங்கன்னு சொல்லாமலே கூட்டு வர்றாங்க. என் பையன் வந்து பரிசு வாங்க போயிருக்கான்னு தான் நான் நெனச்சுட்டு இருக்கேன் கலெக்டர். கலெக்டர்ட்ட வாங்குன பையன் இப்படி வருவான், எப்படி வருவாங்கிறது ஒரு தாய்க்கு தெரியாத சூழ்நிலையில கூட்டு வந்து என்னைய வந்து அந்த மேடையில மேடைன்னா, இப்போ பொணம் வர மாரி இந்த 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 கிராமத்துல வப்பாங்கல்ல, அந்த இடத்துல வந்து என்னைய உட்கார வச்சாங்க. நான் சொல்றேன், ஆல்ரெடி எனக்கு சீன் தெரியும். இருந்தாலும் இது அந்த சீன் தாங்கிறது எனக்கு தெரியாது. ம். சார் கூப்பிட்டாரு, "நீங்க சாப்பிட்டீங்களான்னாரு." "ஆ சார் இட்லி சாப்பிட்டேன் சார்." யாரு? சுசீந்திரன் டைரக்டர் கேட்குறாரு. சாப்பிட்டேன்." "சாப்பிட்டீங்களா? டேய் இங்க வாடான்னு ஏடிய கூப்பிட்டு, "யாரு அம்மாவ சாப்பிட சொன்னது?" அப்படின்னு. சாப்பிட்டதுக்கு ஏன் இவர் திட்டுறாரு அப்படின்னு நெனச்சா, அந்த சீன் வந்து அவ்ளோ எமோஷனலா அழுகுற சீன்ல, அது வந்து என்ட்ட சொல்லியிருக்கணும்ல அவங்க ம், அப்படின்னு ம். சொல்லி அவர் சண்டை போடுறாரு. எனக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு தான் அந்த சீனுங்கிறது தெரியாது. போய் பார்த்தா, அந்த இதுல உட்கார்ந்துருக்கோம் நானும் எல்லாருமே. தூக்கிட்டு வராங்க. எப்படி என் பையன போஸ்ட்மார்டம் பண்ணி கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி கொண்டு வராங்க. கத்திட்டேன். உருண்டுட்டேன். எனக்கு அந்த சீன் வந்து அப்படியே 15 நாளைக்கு முன்னாடி 20 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ, அது இயற்கை வந்து என் கண்ணு முன்னாடி மறுபடியும் கொண்டு வரும்னு நான் நெனச்சேன் நான். அதே மாதிரி ரொம்ப ஈஸியா நடிக்கலாம்ல. அம்மா கஷ்டம் இல்லாம. இதே சீன குடுத்தான்னு என் பையன் நெனச்சுட்டான்னு நெனைக்கிறேன். அந்த சூழ்நிலையில நல்லபடியா நடிச்சு முடிச்சேன்.